மூன்றெழுத்து சொன்னேனோ சத்ரபந்துவை போலே. இதுதான் திருக்கோளூர் பெண் பிள்ளையோட 9வது வாக்கியம். இந்த வாக்கியத்தில் அவர் சத்ரபந்துவை பற்றி பேசுகிறார். யார் இந்த சத்ரபந்து? இவரை பற்றி 12 ஆழ்வார்களில் ஒருத்தரான தொண்டரடிப்புடி ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் சொல்கிறார். மொய்த்தவள் வினையுள் நின்று மூன்றெழுத்துடைய பேரால் கத்திர பந்து மன்றே பராங்கதி கண்டு கொண்டான் இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்றும் அந்தோ பிறவியில் பிணங்குமாறே. இந்த பாசுரத்தில் நம்ம அவனை குறிப்பிட்டிருக்கிறத பார்க்கலாம். சத்ரபந்து ஒரு ராஜாவோட பையன், விஸ்வரதா அப்படின்ற ஒரு ராஜாவோட பையன். அந்த பையனோட குணங்கள் நல்ல குணங்கள் இல்லாததுனால அந்த ஊர் ஜனங்கள், அந்த ராஜ்யத்தோட ஜனங்கள் அவனை பிடிக்காமல் அவனை துரத்தி விட்டுடுறான். அவன் காட்டுக்கு போயிடுறான். அந்த காட்டில் அவன் கொலை கொள்ளை இதெல்லாம் பண்ணிட்டு அவன் வாழ்ந்துட்டுருக்கான். அப்போது ஒரு நாள் ஒரு ரிஷி அந்த பக்கம் வரார். அவருக்கு அன்னைக்கு ரொம்ப வெயிலாக இருந்ததுனால தாகம். அந்த தாகத்துக்காக தண்ணீர் தேடிட்டு போகிறார். அங்கே ஒரு குளம் பார்க்குறார். அந்த குளத்தில் போய் தண்ணி எடுக்கச்சு அவர் வழுக்கி அதில் விழுந்துடுறார். அந்த இடத்துக்கிட்ட தான் சத்ரபந்து இருக்கிறதுனால அவன் அதை பார்த்து விட்றான். அப்புறம் அவரை போய் காப்பாற்றுறதுக்கு போகிறான். அவர் கோவிந்தா கோவிந்தான்னு ஜபம் பண்ணிகிட்டே இருக்கிற அந்த இதில் விழுந்துட்டுருக்குச்சு. இவன் போய் அவரை காப்பாற்றுறான். அவரை ஒரு கொடியை அறுத்து கொடுத்து அதுலேருந்து அந்த குளத்துலேருந்து அவரை மீட்டு எடுக்கிறான். அவருக்கு உணவு கொடுக்குறான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரிஷி அவனை பார்த்துட்டு கண்ணை திறந்து பார்க்குறார். பார்த்துட்டு சொல்கிறார், நீ யாருப்பா, நீ எங்கே இருக்க, ஏன் நீ இந்த காட்டில் இருக்க அப்படிலாம் கேட்குறார். சத்ரபந்து தன்னுடைய கதை ஆனால் ஒளிவு மறைவில்லாமல் சொல்கிறான். தான் ஒரு கொலை கொள்ளையெல்லாம் புரிகிற மோசமானவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவர் சரி நான் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லித்தரேன், அதை நீ சொல்லிகிட்டே இரு அப்படின்னு. அது கூட அவன் சொல்வான், இல்லை எனக்கு இந்த குணம் என் பிறவியிலேயே வந்துடுது, என்னோடே வந்தது, இதை விட்டு நான் மாறுவேனான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். இல்லை நீ எந்த வேலை பண்ணாலுமே இந்த நாம ஜபத்தை மட்டும் சொல்லிகிட்டே இரு, கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிகிட்டே இரு அப்படின்னு சொல்கிறார் அவர். அவன் முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனால் ஒரு கிண்டலாக தான் ஆரம்பிக்கிறான். கோவிந்தா கோவிந்தான்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்புறம் கொஞ்ச நாள் அவனுக்கே தெரியறது அதில் அதோட மகிமையை. அந்த மகிமை எப்படி அவன் உணர்ந்தான்னா அவன் அந்த கொள்ளை அதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்காமல் போயிடுது. அதுக்கப்புறம் இதை அவன் எல்லா சமயமும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான், ஜபிக்க ஆரம்பிச்சிட்டான். பக்தி அதாவது பக்தியை விட அதில் ஒரு நம்பிக்கை, ஒரு ஆசை எல்லாமே வந்துடுது அவனுக்கு. ஸோ அதுவே சொல்கிறதே ஒரு பழக்கமாகிடுது. அதில் நம்பிக்கை, அதில் ஒரு ஆசையும் வந்தது. அதுக்கான பலனும் கிடைக்கிறது. ஏன்னா அந்த பிறவிக்கு அப்புறம் அவன் அடுத்த பிறவியில் ஒரு பிராமணனாக பிறக்கிறான், நல்ல வாழ்க்கை வாழறான். அந்த வாழ்க்கை இறுதியில் அவன் பெருமாளோட திருவடிகளை போய் சேர்ந்துடுறான். அவனுக்கு மோட்ச பிராப்தி கிடச்சிடுறது. இதைத்தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறா. ஏன்னா பகவானுக்கு எப்பேற்பட்ட மகாபாபியாக இருந்தாலும் அவளுக்கு அந்த கருணையை காமிப்பான், அவளையும் திருத்தி பண்ணிக்கொள்வான். அதுதானே அவருடைய குணம். அதை தான் இங்கே பண்ணியிருக்கார் அவர் சத்ரபந்துக்கு. அதை தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறா. நான் அவனை மாதிரி நான் ஜபிக்கவே இல்லையே, எனக்கு அந்த 3 எழுத்து தெரியாமையே போயிடுத்தேன், நான் சொல்லவே இல்லையே, நான் தியானம் பண்ணலையே, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவே இல்லையேன்னு ஸ்ரீ ராமானுஜர்கிட்ட அவள் புலம்புறா. அப்போ ஸ்ரீ ராமானுஜர் சொல்கிறார், இல்லை உனக்கும் நாம ஜபம் சித்தியாக கடவுது அப்படின்னு சொல்லி அவளுக்கு வாழ்த்துறார் அவர். ஏன்னா இவளுக்கும் அந்த பக்தி உண்டு, இவளுக்கும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவர். அதனால் ராமானுஜர் அவளுக்கு வாழ்த்துறார் அவர்.